வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூட் படத்துக்கான ஒரு மேசிவ் அப்டேட் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக நேற்று எல்ஐகே படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறமே வந்து என்னடா அது டியூட் தீபாவளிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எல்ஐகேவும் தீபாவளிக்கு வருது அப்படின்னு ஒன்று ஒரு கன்ஃபியூஷன். ஸோ எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா, எல்ஐகே வந்து லைக் தீபாவளிக்கு வருது அப்படின்னா டியூட் படம் வந்து தள்ளி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாரோட அசம்ஷனாக இருந்தது. ஸோ எல்ஐகே யாரோட படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விக்னேஷ் சிவன் இயக்கிற, பிரதீப் நங்கராஜன் நடிக்கிற அந்த படம், எஜே சூர்யாவும் இருக்காரு. ஸோ அக்டோபர் 17 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்தது. அதுக்கப்புறம் உடனே இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீசர் வந்து ஆகஸ்ட் 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஆன் ஆகஸ்ட் 27 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்ததுக்கப்புறம் டியூட் படம் வந்து தள்ளி போகும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் எல்லார்ட்டையும் இருந்தது. பட் டியூட் படத்துக்கான ஒரு அப்டேட் இன்னைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூட் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் பிரதீப் ரங்கநாதன் வந்து லைக் மலையை ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதில் மேசிவ் அப்டேட்டட் 6:03 PM அப்படின்ற மாதிரி, அதாவது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் படத்துக்கான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் போஸ்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் தீபாவளி ரிலீஸ் அப்படின்ற ஒரு டேகும் இருக்குது. அதே மாதிரி டியூட் தீபாவளி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் தீபாவளிக்கு பிரதீப் ரங்கநாதனோட 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது இது மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபாவளி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த பர்டிகுலர் அப்டேட்டுக்கு அப்புறம் எல்ஐகே பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இன்னைக்கு 6:03 என்ன அப்டேட் வந்திருக்கு டியூட் படத்துக்கான அப்டேட்னா, டியூட் படத்துக்கான ஃபர்ஸ்ட் கியர் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சாங் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது 28 ஆகஸ்ட். எஸ். ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, லெட் செலிப்ரேட் த அரைவல் ஆஃப் த டியூட் இன் ஸ்டைல் வித் பெப்பி மியூசிக் அண்ட் பிளாஸ்டிக் விஷுவல்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டு, டியூட்ஸ் ஃபர்ஸ்ட் கியர் அப்படின்ட்டு தமிழ் அண்ட் தென் தெலுங்கு வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆக போது 28 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூட் படத்துக்கான மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர். அந்த பக்கம் எல்ஐகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிருத். ஸோ டியூட் இன் சினிமாஸ் திஸ் தீபாவளின்றதை மென்ஷன் பண்ணிட்டு, ஸ்டாரிங் த சென்சேஷனல் பிரதீப், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கீர்த்தீஸ்வரன், ப்ரொடியூஸ்டு பை மைத்ரி அஃபீஷியல்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாராலும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்னொரு சைடு யூனிக்காக இருக்கும் ஸ்கிரிப்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்ஐகே டைரக்டர் விக்னேஷ் சிவன். ஸோ 2 படத்துக்குமான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் அவரோட ப்ரீவியஸ் மூவி வந்து எந்த அளவுக்கு பெரிய ஹிட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்டுகெதர் 2 படத்துக்குமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கண்டென்ட் ஓரியன்டாக ரெண்டுமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு மாதிரி மக்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு படம் வந்து உள்ளே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கருப்பு அப்படின்ற சூர்யா படம் வந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத இன்னும் 2-3 வாரத்தில் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி இந்த மாதிரி லைக் ஒரு ஹீரோவோட 2 படம் வந்து ஒரே நாளில் எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஹீரோ நடித்த 2 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில், அதுக்கப்புறம் சென்னை காதல், பரத் நடிச்சது. எஸ். அதுக்கப்புறம் ஒரே ஹீரோ நடிச்சு 2 படங்கள் தீபாவளி நாளில் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, சத்யராஜுக்கு வாத்தியார் வீட்டு பிள்ளை அண்ட் தென் திராவிடன், இந்த 2 படமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ தீபாவளிக்கு வந்து எல்ஐகே அண்ட் தென் டியூட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹீரோட படம், பிரதீப் ரங்கநாதனோட படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இல்லை ஏதாவது ஒரு மூவி வந்து பேக் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடக்காது. இதுதான் பரத் தான் வந்து லேட்டஸ்ட் ஒரே நாளில் 2 படம் ரிலீஸ் ஆன ஒரு ஹீரோவாக இருப்பார். பட் 2 படங்களும் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வந்து பிரதீப் ஓவர்டேக் பண்ணுவாருன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பாய்.